செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஒரு 5 பேர் வந்து கோவப்பட்டு ஆல் டிக்கெட்டை கீழ்ச்சி போட்டே போயிட்டாங்க. பிரிண்டிங் அட்ரஸ் பிரிண்டிங் தப்பா இருக்கிறதுனால எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு சார். என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் எப்படி எக்ஸாம் எழுதுறது? டிஎன்பிசி குரூப் 4க்காக வந்திருக்கோம் சார். வந்தவாசியிலேருந்து வரோம். இவங்க வந்து பாய்ஸ் ஸ்கூல் தெல்லாருன்னு போட்டிருக்காங்க. தேசூர்னு போடாம தெல்லாருன்னு போட்டதுனால நாங்கள் தெல்லாறு போயிட்டு அங்கிருந்து பஸ் இல்லாம திருப்பி இங்க பஸ்ஸை பிடிச்சி வந்து 9:03 இங்க ரீச் ஆனதுக்கு உள்ள எங்களுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல இங்க வெளில தான் வெயிட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 20 பேருக்கு மேல வந்து எல்லாரும் ரிட்டர்ன் போயிட்டாங்க. வந்து பிரிண்டிங் அட்ரஸ் பிரிண்டிங் தப்பா இருக்கிறதுனால எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு சார். இவங்க வந்து கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் தேசூர்னு போட்டிருந்தாங்கன்னா கரெக்டா நாங்க இங்க வந்திருப்போம். தெல்லாருன்னு குறுக்க தெல்லார் வந்ததுதான் எங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தது. நாங்க அட்ரஸ் தெரியாம தேடிட்டோம். நாங்க வந்தவாசிலிருந்து வரோம் சார். எங்களுக்கு இங்க அட்ரஸ் எப்படி கரெக்டா இருக்கா என்னன்னு தெரியாது இல்லைங்களா. அதனால வழி தவறி நாங்க அங்க போயிட்டு அப்புறம் அங்கிருந்து இங்க ரிட்டர்ன் வந்ததுனால எங்களுக்கு டைம் வேஸ்ட். ஒரு 20 பேருக்கு மேல வெயிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிட்டாங்க. அட்ரஸ் சரியா இருக்கணும். அட்ரஸ் சரியா இருந்தா எங்களை மாதிரி பலரும் அந்த மாதிரி சென்டர்ல வந்து வழி தெரியாம போயிருப்பாங்க இல்லைங்களா. அட்ரஸ் கரெக்டா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் உத்தரவேர்ல இருந்து வரேன். எனக்கு வந்து இந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா தெல்லார் டு மழையூர் ரோடு தேசூர்னு போட்டிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அப்போ என்னோட பாயிண்ட் வந்து என்னோட சென்டர் நேம் நான் தெல்லார் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் மழையூர் ரோட்டு பார்த்து வருவேன். ஆனா தேசூர்ன்றதை எனக்கு தனியா மென்ஷன் பண்ணலை. எனக்கு தனியாக மென்ஷன் பண்ணாததுனால தான் எனக்கு எக்ஸாம் வந்து லேட் ஆச்சு. 9:05 நான் இங்கே வந்தேன் சார். நான் ஆனால் 9:02 கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் எப்படி எக்ஸாம் எழுதுறது? நான் ஒரு வருஷமாக நான் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிச்சிருக்கேன். ஆனால் என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் சென்டர் நேம் வந்து எனக்கு கரெக்டாக தேசூர்னு கொடுத்துட்டு தெல்லார் டு மழையூர் ரோடு அப்படின்னு லேண்ட்மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா நான் கரெக்டான டைமுக்கு கரெக்டாக வந்திருப்பேன். எனக்கு வந்து லேண்ட்மார்க்கும் தப்பாக கொடுத்துருக்காங்க, சென்டர் நேமும் தப்பாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல எடுத்து ஒரு கமா கொடுக்காம நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு தெளிவா பாருங்க. இது இந்த மாதிரி இருந்தா நான் எப்படி சென்டர் கரெக்டா வர முடியும்? நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் வந்தவாசி தாசில்தார் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அவரு ஒரு டைம் இல்ல 3 டைம் சொல்லியிருந்தாரு. 3 டைம் சொல்லியும் இங்க இருக்கிற டீச்சர் அதிகாரிங்க யாருமே எங்களுக்கு கேட்டை திறக்கல. அதனால எங்களால எக்ஸாம் யாராலையும் எழுத முடியல சார். ஒரு 5 பேர் வந்து கோவப்பட்டு ஆல் டிக்கெட்டை கீழ்ச்சி போட்டே போயிட்டாங்க. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.